இட்ஸ் May 27, 2024. என் பர்த்டே. சில பேர் அவங்க பர்த்டே அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, இன்னும் சில பேர் ஓவர் எக்ஸைட்டடாக இருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் இட்ஸ் ஜஸ்ட் another நார்மல் டே ஃபார் மீன்னு இருப்பாங்க. நான் எந்தளவு எக்ஸைட்டடாக இருப்பேன்னா, என் பர்த்டே முடிகிறப்போ இன்னும் 1 வருஷம் இருக்குடான்னு கவுண்ட் டவுன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷெல்டர் கீழே இன்ட்ரோவர்ட்டாக இருந்த எனக்கு ஒரு சேஞ்ச் தேவைப்பட்டது. காளான் சாப்பிட போனால் எக்ஸ்ட்ரா கார்ன் வாங்க கூட மச்சான் கொஞ்சம் கார்ன் வாங்கன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் என் வாயை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னா நம்ம ஏன் தனியாக போய் சாப்பிடக்கூடாதுன்னு தோணுச்சு. எல்லா குரூப் ரைட்ஸ்லேயும் கோர் ரைடர்ஸோட ஹெல்ப்போடையே டெஸ்டினி ரீச் ஆகிட்டு இருந்த எனக்கு யார் ஹெல்ப்பும் நம்ம போய் பார்ப்போம், தொலைஞ்சா போயிட போகிறோன்னு தோணுச்சு. இம்பிட்டு வசனம் பேசுகிற அளவுக்கு என்ன லடாக்கா போயிட்டு வந்தேன்னு யாரும் நினைக்க வேணாம். நான் போனது இங்கே இருக்க மகாபலிபுரம் தான். இதுக்கு எதுக்கு இவ்வளோ சீனுன்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ரைட், ஆனால் என் 3 வருஷம் ஆசை. சரி, அந்த ஆசை தான் நிறைவேறிச்சா கேட்டால் அங்கே தான் எனக்கே ட்விஸ்ட்டு. ஈஸியாக தாண்டி போகிற வரைக்கும் ஜெயிச்சிட்டோமாரா, எப்படியோ சோலோ ரைட் போகிறோன்னு மனசை ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைஸோடு போயிட்டுருக்கும் போது தான் குறுக்க இந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி 2 of my close friends came to surprise me and I was like, அப்போ இதுவும் சோலோ ரைடு இல்லையா? எனிவேஸ் அன்றைக்கி என் பர்த்டே. நம்ம பர்த்டேக்கு எஃபோர்ட் போட்டு நம்மளுக்காக இவ்வளோ தூரம் ஒருத்தர் வராங்கன்னா சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. அண்ட் that's how my first solo ride turned into a surprise ride. Entire 21 years பீச்சுக்கு நான் தனியாக போகிறேன் ஃபர்ஸ்ட் டைம், அதுவும் 80 kilometers away from my home. I just realized I'm not meant for trekking and walking. மூச்சு வாங்குது.